ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீத்தாக்காய் அங்கங்கே இருக்குது, அதை புடுங்க போகிறோம். டே மரம் உடஞ்சிருண்டா, அங்கிட்டு போ. மரம்னா ஏறாது, அந்த அறுக்கில் அது கை அறுக்கில் வெட்டினாலே தெரியும். அந்த காய் இருக்கு, அந்த காய் விட்டுருவோம். கொஞ்சம் பழ மாதிரி இருக்கான்ட்டு. ஏய் தொடர்ந்து எடுக்க முடியாதுமா. கொஞ்சம் பார்த்து பெரிய காயாக பிடுங்கடா, பிஞ்சா பிடிங்கிறாரு, அதில் பழுக்காது. இங்கே நல்லா பயங்கரமாக காற்றடிக்குது, பார்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும்னு நினைக்கிறேன். இது பிடுங்க வேணாம், இருக்கட்டும். இன்னும் 2 நாள் கழிச்சு பிடிங்கிக்கலாம். தம்பி நீ இறங்கு, ஏற சரியில்லை. குளிருது. டேய் மரம் சாயுதுடா. இது ஏறாத, காற்று டைத்தில் இப்படி ஏறக்கூடாது. இறங்கு, துரண்டி வச்சு கொடுங்க. இறங்கு, துரண்டி வச்சு கொடுங்க. காற்று ரொம்ப அடிக்குதுல, இப்போ மரம் சாஞ்சிச்சுன்னா இதா இருக்குடா. அந்த 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 கை பிடுங்கடா. இந்த இருக்கு, இந்த 2 குட்டியாக இருக்கு. இது கொஞ்சம் பழுத்துடும், பழுக்க வச்சா பெருசு. இதை பிடுங்கணும். டே அப்படி ஏறாத, நீ மரமே ஏறாத, தயவுசெய்து மரமே ஏறாத, சரியா? துரண்டி வாங்க. பிடுங்குறது என் கையில் கொடு. அது காய் இன்னும் ஒரு 2 நாள் ஆகணும். இப்போ தான் பார்த்தேன், அது வேணாம். நான் சொல்கிற காய் பிடுங்கு. இந்தா இருக்காரு, ஏதாவது கம்புன்னா பரவாயில்லையே. அது இல்லை, அது இல்லை, அது பக்கத்தில் இருக்குது, அது பக்கத்தில் இருக்குது. இந்த 2 குட்டியாக தெரியலடா. இந்த பக்கம்டா, இந்த பக்கம்டா, இந்த பக்கம், அந்த பக்கம். பின்னாடி போ. இந்த காயும் இந்த காயை பிடுங்கு, இந்த காயும் பிடுங்கு, 2ஐயும் பிடுங்கு. இது 2 பழுத்துரும். குட்டிலேயே பெருசாயிடுச்சு. குச்சி எதில் விட்டு பிடுங்குறான்னு பாரு. அப்போ குச்சி கலண்டுருச்சு அந்த கம்பி. நெல்லிக்காய் மரமே சாஞ்சி போச்சு. இப்படி இருந்த மரம் இப்படி போயிடுச்சு. அப்படிதான் இழுத்துரு, அவ்வளோதான். ஓகே, அது பக்கத்தில் இருக்குது. இந்த காய், இந்த காய் எந்த பிடுங்கிட்டு இருக்கான்ல, பிடுங்கிட்டு கொடுப்பான். இரு, வெயிட் பண்ணு. அந்த பக்கம் இருக்குடா தம்பி, அதே பிடிங்கணும். பிடிங்கிட்டான்டா, குச்சியோட உடச்சிட்டான், குச்சியோட உடச்சிட்டான் தம்பி. இந்த காய் பிடுங்க. டேய் வா, இந்த காய் பிடுங்க. தெரியுதா? அதே பிடுங்கு. அதை பிடுங்கிட்டு அந்த பக்கம் இருக்கு. இருடா, அந்த பக்கம் போய்க்கிறேன். இது பண்ணி விட்டுறாது. அந்த பக்கம்னா மழையா காத்தா, உங்கள் ஊர் சைடுனா எப்படி அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மரத்தை உடச்சி கூடாதுடா, ஏற்கனவே குச்சியாக இருக்குது. ஆல்ரெடி இந்த வீடியோ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா தூர பிஞ்சிட்டு தான் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் வா. இந்தா இதுக்குள்ளே இருக்குது, அங்கிட்டு இல்லை, உள்ள 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 உள்ள. இது பிஞ்சு தள்ளிக்கு, அது பிஞ்சு. தம்பி வா. எங்கடா காணோம், எங்கடா காணோம். இதை பிடிங்கிட்டு இன்னொன்று பார்த்தேன். அவ்வளோதே, அதை இப்போ சொன்ன பார்த்தியா, அதை மட்டும் கொடுங்க. ஆமாம் ஆமாடா, 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 மொத்தட்டே
4 லவாக்காய் இருக்கு பார்த்துக்கோ. 4 லவாக்காய். ஃபஸ்ட்டு இந்த மரத்தில் லவாக்காய் காய்ச்சிருக்கு. அப்படின்னா அது இது. ஆய் ஓ பழுத்துரும். அது வேணா வேணாம். தூர வேற விழுந்துக்கிட்டே கிடக்கு. அது பழுக்காது. விடு 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 விடு. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். அவ்வளோதான். அது வேணாண்டா. அது பாதி சுத்தமாக இல்லை. வெறும் தோல் தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. அணில் குடிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம மரத்தில் காய்ச்ச சீத்தாப்பழம் காய் காய்ச்சிருக்கு. ரெண்டுல காற்று வேற. உங்களுக்கு காற்று சாப்பிட்னா கேட்குதா? ரொம்ப காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால